தற்போது சால்வை அணிவித்தும் மரியாதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு நல்லமணி அவர்களே, நம்முடைய நிறுவனர் நீதியின் குரல் முனைவர் திரு CR பாஸ்கரன் அவர்களை சால்வை அணிவித்து மரியாதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவின் ஒரு தூணாக அமைந்திருப்பவர் திரு CR பாஸ்கரன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. தற்போது அவருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது. மிக்க நன்றி. தற்போது நம்முடைய அடுத்த சிறப்பு விருந்தினர் திரைப்பட நடிகர் திரு சதீஷ் அவர்களை கௌரவப்படுத்தும்படி நம்முடைய அறம் செய்ய விரும்பின அறக்கட்டளையின் நிறுவனர் திரு நல்லமணி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தற்போது சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக இவ்விழாவிற்கு வந்த சிறப்பிற்காக தற்போது ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மிக்க நன்றி திரு சதீஷ் அவர்கள். நாம் அனைவரும் தற்போது அறம் விருது பெறுவதற்காக இங்கு வந்து குழுமி இருக்கிறோம். விருது பெறுபவர்கள், அவருடைய குடும்பத்தார், நண்பர்கள் அனைவருக்கும் மற்றொரு முறை வருக வருக என வரவேற்பு அழைக்கிறோம். தற்போது இந்த விருது பற்றின ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு குரல் இருக்கும் இல்லையா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்பெடன். அதாவது சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த அறம் விருது இன்று வழங்கப்படுகிறது. அதாவது சமூகத்திற்கு சேவை செய்பவர்கள் பாராட்டி, அது மட்டும் இல்லாமல் அவரவரோட துறையில் வந்து சிறந்து விளங்குபவர்களை வந்து தேடி தேடி அவர்களுக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்படுகிறது. ஏன்னா நம்மளை யாராவது ஒருத்தர் கண்டுக்க மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் வந்து நல்லதா பரவாயில்லையே நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது தானே நம்ம அடுத்தடுத்து நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் நமக்குள்ள வரும். இது வந்து ஒரு மனித இயல்பு. இந்த நம்மள அறம் செய்ய விரும்ப அறக்கட்டளை வந்து வருடா வருடம் இந்த விருது விழாவை நம்ம நடத்துகிறோம். இதன் மூலயமா நீங்கள் ஒவ்வொருவரும் விருதாளராக ஆகும்போது நீங்கள் வந்து பல பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைவீர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விருது நிகழ்வு இன்று நடக்கிறது. தற்பொழுது இந்த விருது நிகழ்வில் முதலாவதாக நான் பேச அழைக்கும் நபருக்கு வந்து ஒரு முன்னுரை தேவையே இல்லை. நம்ம வீட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்க சின்ன வயசுலலாம், என்ன கேள்வி கேட்குறியா, ஓ அவ்வளோ ஆயிடுச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி கேட்கலாம், எந்த இடத்தில் இருப்பவர்களையும் சரியான நோக்கம் இருந்தால் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற முதல் முறையாக தொலைக்காட்சிகள்ல வந்து விவாத மேடை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு கை தூக்குங்கள். நான் என் வாழ்நாளில் நான் சாதனையை செய்து முடித்திருக்கிறேன் என்று நினைக்கிறவர்கள் தயவு செய்து கை தூக்குங்கள். நிறைய பேர் செய்திருக்கீங்க, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இந்த சாதனைக்காக என் வாழ்நாளை அர்ப்பணிக்க நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்காக என் வாழ்நாளிலே அந்த சாதனையை முடிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கை தூக்குங்கள். அது மாதிரி சாதனையை நோக்கி ஒரு பயணம். அங்க கேட்டாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கத்துல கேட்டாங்க, மகாத்மாவை வீழ்த்த முடியாதா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தே தீர வேண்டுமா, அப்படி என்ன அவர்கள் பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி தலைமையிலே போராடுகிறார். அப்படியா, என்ன கொண்டு வந்து, அவங்க கத்தியை கொண்டு வந்திருந்தால் நாம் துப்பாக்கியை கொண்டு வந்திருக்கலாம், அவர்கள் துப்பாக்கியை கொண்டு வந்திருந்தால் நாம் பீரங்கியை கொண்டு வந்திருக்கலாம், அவர்கள் பீரங்கியை கொண்டு வந்திருந்தால் நாம் ஏவுகணையை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் என்ன செய்வது, விடுதலையை வழிகாட்டி நடத்தி சென்ற மகாத்மா காந்தி அகிம்சை என்கிற ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்திருக்கிறார். நம்மாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே விடுதலையை கொடுத்து விடுகிறோம், சுதந்திரத்தை கொடுத்து விடுகிறோம். இந்த அகிம்சையை தான் இன்றைக்கும் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்த களத்திலே கடந்த வாரம் 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் சொல்லுகிறார், காந்தியினுடைய தத்துவங்களை, அகிம்சையை, நடுநிலையை விரும்பிகளாக நாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். தேசத்தினுடைய விடுதலைக்காக நாம் கடைபிடித்த அகிம்சை என்பது வேறு. அதே நேரத்தில் விடுதலைக்கு பிறகு இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அமைதியாக இருக்கவே கூடவே கூடாது. அதனாலதான் என்னுடைய நீதியின் குரல்ல கூட நான் சொல்லுவேன், இந்த சேமநாராயணன் கூட வந்திருக்கிறார், முன்னாள் வாரிய தலைவர் வந்திருக்கார், என்னுடைய அருமை நண்பர். அவருக்கு தெரியும், நான் சொல்லுவேன் அடிக்கடி ஒரு தொலைக்காட்சியில கடந்த 28 வருஷமா நான் தொலைக்காட்சியில ஒரு நாள் கூட விடாம ஒரு நிகழ்ச்சியை பண்றேன், நீதியின் குரல் சொல்லிட்டு. அரசுக்கும் மக்களுக்குமான ஒரு உறவாள் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். இப்ப நீங்க கேட்கலாம்,
இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி இப்பதான் நீங்க அமைதியை பத்தி அகிம்சையை பத்தி பேசிட்டே வர்றீங்க. அதுக்கப்புறம் புரட்சியை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு சொன்னா, புரட்சி எப்படி அதுவே அமைதி புரட்சியாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே போராட்டம் செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது போராட்டம் செய்தே தீர வேண்டும் என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அதை கையிலே எடுக்க வேண்டும். பல ஆயுதங்கள் அப்படிப்பட்ட ஆயுதங்களாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் சொன்னேன், மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அமைதியும் வேண்டும், புரட்சியும் வேண்டும். இந்த ஜனநாயக நாட்டில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்தந்த தேவைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் சிறப்பா சொன்னாரு, தகவல் அறியும் உரிமை சட்டம். எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். மனித உரிமைகளாக இருந்தாலும், தகவல் அறியும் சட்டமாக இருந்தாலும், வேலை வாய்ப்பை பற்றிய தகவல்களாக இருந்தாலும், பெண்களுக்கு அதுலேயும் நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய படிக்கலாம். ஆகவே படிப்பை நீங்கள் செய்யுங்கள், அறத்தை செய்யுங்கள். அதன் அடிப்படையில் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன். விருதுகள் பெற வந்திருக்கிற உங்களை பாராட்டுகிறேன். அதுக்கு பலத்த கரவை எழுப்பலாம். விருதுகளை பெற வந்திருக்கலாம். உங்களுக்கு விருதுகளை வந்திருக்கிற நடிகர் சதீஷ் அவர்களை பாராட்டுகிறேன். இந்த விருதுகளை வழங்கக்கூடிய இந்த அறக்கட்டளையினுடைய தலைவர் நல்லமணி அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து மென்மேலும் பல விருதுகளை நீங்கள் பெற வேண்டும். அறம் விருதுகள் மட்டுமல்ல, உங்களுக்காக மாநில அரசிலும் மத்திய அரசிலும் பல விருதுகளை காத்துக் கொண்டிருக்கின்றன. பல பேர் பல வேலைகளை செஞ்சுட்டு எப்படி விருதுகளை பெறாமல் என்கிட்ட நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், சார் பத்மஸ்ரீ விருதுகளை வாங்குறது எப்படி? அதுக்கெல்லாம் ஃபார்மேட் இருக்கு. பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் அதுக்கெல்லாம் ஃபார்மேட்லாம் இருக்கு, நிறைய ஃபார்ம். அதை முறைப்படி அணுக வேண்டும். அது மாநில அரசாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கலைமாமணி விருதாக இருந்தாலும், அந்த விருதுகளை பெறுவதற்கு ஃபார்மேட் இருக்கு. அதோட பெரிய கம்பசூத்திரமே கிடையாது. அதிலே உங்களுடைய தகவல்கள் சிறப்பாக இருக்கு. ரெக்கமெண்டேஷன்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. தகவல்களை அனுப்புங்கள். அந்த தேர்வு குழு நிச்சயமாக இருக்கும். இங்கே அறம் விருதுகளை பெறுகிறவர்கள் வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வழக்கம் போல